இந்த மனுஷனை என்னமோ கறி கடைக்கு அனுப்பவே கூடாது. நம்ம போனாலாட்டு மீன் இல்லைன்னா கறின்னு ஏதாட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம். இவருக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க. இன்னைக்கு நான் போறேன்ட்டு போனாரு. போனவர் சும்மா இருக்காம மீன் கறி குடலு குந்தாணின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த கவிச்சி நாத்தத்துக்குள்ளே கடந்து எல்லாத்தையும் செய்ய முடியுமா? அவ்வளத்தையும் செஞ்சு பிறக்கி வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வயிற்று பசியெல்லாம் போயிடும். சாப்பிட்ற எண்ணமே போயிருது. பிறகு இவ்வளோ செஞ்சு கொடுக்க என் நெட்டமாக சாப்பிடவே மடைக்கான்னு ஊரெல்லாம் போய் ஆவலதி சொல்லுவார். கோழிக்கறியை வெட்டி வாங்கிட்டு வர வேண்டாமா? எவனாவது முழுசாக வாங்கிட்டு வருவானா? இவர் அப்படியே வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு. இதை கொண்டு அப்படியே இட்லி சட்டிக்குள்ளே வச்சு அவிக்கவா? அதைத்தான் செய்ய போகிறேன். இதை வச்சுக்கிட்டு மனசு என்னத்தை செஞ்சுட்டு கிடக்க? இட்லி சட்டிக்குள்ளே போட்டு மொத்தமாக அவிச்சிட வேண்டிதான். அவிச்சிட்டு அவ்வளத்தையும் உதுத்து போட்டு உப்புமா கிண்டி கொடுத்துடணும். அடியே நெடுவாளி, கொஞ்சம் டீ கொண்டு வா. ஏ கடவுளே, அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் அவிஞ்சிருவான் போல. இவ ஒரு நாளைக்கு 10 டீ கேட்காக. சுட சுட எப்படித்தான் டீயை குடிக்க முடியுதம்மா? டீ வருமா வராதா? நல்லா சூடா இருக்கணும். வாரம் தாயே வாரேன், கொண்டுட்டு வாரேன். என் நெத்தியில் என்ன ஹோட்டல் நெடுவாளி உயர்தர சைவ உணவகம்னு எழுதியா ஒட்டியிருக்கு. இவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தே எனக்கு வயசாயிரும் போல. ஒரு கிளாஸ் டீ கேட்டால் கொண்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆக்குதா? இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் வாழ போறேன்னு தெரியல. சித்தி, என்னாச்சு? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னத்தப்பா சொல்ல, கை காலெல்லாம் வலிக்கி தாங்க முடியல. நான் என்னத்த சொல்ல? ஏன் சித்தி, நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஆஸ்பத்திரிக்கு வேணா போகுமா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஒரே வேலையாக கிடக்கு. காலையில் எந்திரிச்சு வீடு வாசலில் தொளிச்சு கோலம் போடுறதுலேருந்து ராத்திரி தூங்கும்போது பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு படுக்கிற வரைக்கும் ஒரே வேலையாக கிடக்கு. என்ன செய்ய? நான் ஒத்த மனுஷியாக ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்குல்ல. ஏன் சித்தி, நெட்டமாக தான் எல்லா வேலையும் செய்தாலே, பிறகு ஏன் நீங்க செய்தீங்க? நல்லா செஞ்சப்பா. உன் பொண்டாட்டி நல்லா வேலை செய்வா, நீ தான் மெச்சிக்கிடணும். காலையில் சாப்பிட்டுட்டு உட்காந்து செல்லை கையில் எடுத்தான்னா போதும். ராத்திரி வரைக்கும் ஒரே செல்லு தான். இடையில போவா, ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊரை சுற்றுதேன்ட்டு போவா. அவளுக்கு கூட சேர்ந்து எங்கே தான் சுற்றுவான்னு தெரியல. திடீர்னு வருவா, சோறு ரெடியாம்பா, சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டே கிடப்பா. இதே தான் அவளுக்கு பொழுதுபோக்கு. இப்படியே கிடந்த வீட்டு வேலையெல்லாம் யாருப்பா செய்வா? நான் தானே செய்யணும். அட தவளவாய் கிளவி, என்னம்மா நடிக்கி? நான் இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்யலையா? அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரில பேசுதாக. இந்த வீட்டையே தூக்கி நிறுத்துற மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைய கூட இவகிட்ட பார்க்க சொல்லி கொடுத்தோம்னா கடைசியில் ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க, பிள்ளை என் தலையில் கட்டிட்டு இவ ஊரை சுற்றிக்கிட்டு அலையுதான்னு. அதனால நான் அதை கூட சொல்லு பேச்ச கேட்டக்கூடாதுன்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு பிள்ளைய விட்டுட்டு இங்கே வந்து வீட்டில் ஓயாமல் வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். இவங்க எப்படி சொல்லுதாங்க பாரு. ராமு வேற நம்பிடுவாரே. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை இழுத்து விட்றதுல இந்த கரடி வாயினுக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம். டீ தானே வேணும், இருங்க இந்தா போட்டு கொண்டு வரேன். அப்படியா? அப்போ வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்க தான் செய்தீங்களா? நெட்டமா ஒன்றும் செய்யலையா? அவ எங்க செஞ்சா? எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு கிடக்கேன். செஞ்சுட்டு இருந்தா இப்போ கை வலி, காலு வலி, முட்டி வலின்னு எல்லா வலியும் வந்துட்டு ஊரில் இருக்கிற வலி பூரா என் உடம்புல தான் கிடக்கு. என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல சித்தி, நான் நெட்டமா சத்தம் போட்டிருப்போம்ல. வாண்ட போட்டு என்னத்தப்பா சொல்ல? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையில் தூட்ட மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் சாயந்தரம் நீ வேற களைச்சி போய் வருவியா? வாண்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னைய வேற டென்ஷன் படுத்த வேண்டான்னு தான் சொல்லலப்பா. அப்படியா சித்தி? இதெல்லாம் நடக்காக்கும்? இது மட்டுமா நடக்கு? இன்னும் என்னென்னமோ நடக்குப்பா. உன்கிட்ட என்னத்தை போட்டு சொல்லன்னு தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லலை. எத்தே இந்தாங்கத்தே டீ கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. கொண்டா மருமோளே. என் மருமோ டீ போட்டு கொடுத்தானா 7 ஊருக்கு மணக்கும். 7 ஊருக்கு மணக்குமா? இப்போ தான் ராமுட்ட சொல்லி என்னை ஏசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இப்போ அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறத பாரு. டீ நல்ல அருமையாக இருக்குமா, ருசியே போட்டிருக்கேன். நல்ல இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டிருப்ப போலையே. நல்ல மணன்னு மணக்கு. சித்தி, நெட்டமா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, கேட்டுறட்டா? வேண்டாம் வேண்டாம், இப்போ கேட்காதே. ஏன் சித்தி, 2 பேரும் இங்கே தானே இருக்கீங்க, இப்போ கேட்டாதான் சரியா இருக்கும். இப்போ கேட்டால் மாட்டிக்கிடுவாங்கல்ல, அதனால தான் வேண்டாம் வேண்டாங்காங்க. என்னது ராமு, என்னது கேட்கணும்? கேளுங்க. எதுனா என்ன? என்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் தயக்கம்? கேட்டுருங்க. நெட்டமா அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சும்மா என்னத்தையாவது உளறிட்டு கிடப்பான். ராத்திரிக்கு என்ன சமைக்கன்னு என்கிட்ட வந்து கேட்டான். அதான் நான் ஒன்றும் வேண்டாம், மருமக பாவம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா, ராத்திரிக்கு ஒரு நேரத்துக்கு கடையில் புரோட்டா வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். அதான பார்த்தேன். சித்தி, நீங்க வேற ஏதோ சொன்னீங்கல்ல? வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, புரோட்டாவும் சால்னாவும் மட்டும் போதும். இந்த ஆம்லேட்டு சிக்கனு அது இதுன்னு வாங்கிட்டு வராத, துட்டை போட்டு செலவழிக்காத. புரோட்டாவும் சால்னாவும் மட்டும் வாங்கிட்டு வா, சரியா? அடேங்கப்பா, சித்தி எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்காங்க.
ராமு என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மருமோளே, அதான் அத்தை சொல்லுதம்ல. சரி அப்படின்னா நான் உள்ளே போய் வேலையை பார்க்கட்டா? நீ போம்மா, தங்கம்மா போ. நீ உள்ள போய் வேலையை பாரு, இங்கே அத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கிறுக்கு மனுஷா. என்ன நெட்டம்மா? கிறுக்கு மனுஷா, கோழி கறியை வாங்கிட்டு வந்தீர்ல, கடைக்காரன் வெட்டி தரமாட்டேன்னு சொன்னானோ, முழு கோழியை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கீரு. இப்போ யார் வெட்டுவாத? நெட்டம்மா, நீ தான் அன்னைக்கு தந்தூரி வேணும் கிரில்லு வேணும்னு கேட்டல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அது கடையில் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டேன். முழு கோழியை கொண்டு வந்து தின்னுன்னா எப்படி திங்க? வீட்டில் கிரில்லு தந்தூரியில் எவன் வச்சிருக்கான்? அடுப்பில் போட்டு செய்ய முடியாதா? நல்லா செஞ்சிருப்போங்க, வாயில் ஏதாவது வந்துட போகுது. ஏன் நெட்டம்மா கோவப்படுதே? ஆளையும் மண்டையும் பாரு. ஒரு மனுஷன் ஒரு கோழி கறி இல்லைன்னா மீன் கறின்னு ஏதாட்டும் ஒன்று வாங்கிட்டு வரணும். கோழி வாங்கிட்டு வந்திருக்கீரு, மீன் வாங்கிட்டு வந்திருக்கீரு, ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கீரு. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி செய்ய? நீ ஏன் போட்டு கவலைப்பட்டுட்டு கிடக்க? எங்க சித்தி ஒரு ஊருக்கே விருந்து வைப்பாங்க. தினம் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமையல் பண்ண மாட்டாங்களா? நீ கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, சித்தி எல்லா வேலையும் செய்வாங்க. அட கிருத்திரம் பிடிச்சவனே, மாட்டி விட்டுட்டானே. என்ன சொன்னீரு? உங்கள் சித்தி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு சமையல்லாம் பண்ணுதாங்களா? அப்போ நான் அந்த வீட்டில் என்ன செய்தேன்? ஐயோ கடவுளே, இவன் இன்னைக்கு 7:30 கூட்டிக்கிட்டு இருக்கானே. என்ன நெட்டம்மா, நீ சித்தியை வேலை செய்ய போட்டுட்டு நீ ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருதியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வீட்டில் கூட மாட சேர்ந்து வேலை செய்ய வேண்டாமா? வாங்க சார், உங்களை தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீரு? ஏன் நெட்டம்மா, இன்னைக்கு தான் எனக்கு லீவு. இவ்வளோ நாளாக ஆஃபீஸில் இருந்தேன். ஆளையும் மண்டையும் பாரு. காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் யார் செஞ்சு தாரா? சொல்லுங்க. நீ தான் செய்வ. சரி, காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசல்லாம் தூத்து தொளிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது நீங்கள் பார்த்ததே இல்லையோ? தினம் பாப்பனே. காலையில் இட்லியை வச்சு சட்னி வச்சு எல்லாம் வச்சு யார் தருவா? நீ தான் நெட்டம்மா தருவ. ஐயோ லிஸ்ட் போடுதாலே. மத்தியானத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் வச்சு கட்டி கொடுக்கறது யாரு? அடுப்பங்கரைக்குள்ள வந்து நீர் பார்த்ததே இல்லையோ? அதையும் நீ தான் செய்வ. அது போக பாத்திரம் கழுவும் போது, துணி துவைக்கும் போது, சோறு பொங்கும் போதுன்னு உங்களுக்கு வீடியோ கால் போட்டு நான் பேசவே இல்லையோ? அப்போ அடுப்பங்கரையில் நின்று சமைச்சது யாரு? நானா உங்கள் சித்தியா? நீ தான் செய்வ நெட்டம்மா, எனக்கு நல்லா தெரியும். உங்கள் சித்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க தான் சமையல் பண்ணுதுன்னு சொன்னாங்களோ? எல்லா வேலையும் அவங்க தான் செய்தாங்க. நான் ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், இல்லைன்னா ஊருக்காடு சுத்த போயிடுவேன்னு சொன்னாங்களோ? மருமோளே, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலம்மா. கேட்டுச்சு. அடுப்பங்கரை வரைக்கும் நல்லா கேட்டுச்சு நீங்கள் சொன்னது. நெட்டம்மா, எனக்கு தான் தெரியுமே இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்யுதேன்னு. சித்தி தான் வேலை செய்ய மாட்டேன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒன்று பாப்பாவை பார்ப்பாங்க, இல்லைன்னா சும்மா உட்காந்துருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க உன்னைய பற்றி என்கிட்ட குறை சொன்னாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதேங்கிறதுக்காக அப்படியா சரி நான் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். உன்னைய போய் நான் கேள்வி கேட்பேன்னா நெட்டம்மா, நீ என் வீட்டை எப்படி பார்க்க? என் வீட்டு மகாராணி நீ தான். கேட்டுச்சா ராஜமாதா? வாங்க வந்து காரியை வெட்டுங்க. இதெல்லாம் தேவையா? பெசாட்டுக்கு உட்காந்தமா டீயை குடிச்சமான்னு இல்லாமல் என்னைய பற்றி தேவையில்லாமல் பேசி இப்போ அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு பூரா இந்த வீட்டில் வேலையை அவங்க தான் செய்ய போகிறாங்க. என்ன பார்க்க உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிட்டா? இங்க இரு. என் நேரத்துக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டே வீட்டில் சும்மா கிடக்காம ஒழுங்கா உட்காந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க. போனா போதுன்னு தான் உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கேன். நீ வீட்டில் இருக்கிறது காணாதுன்னு வீட்டில் கடந்து ஒரு வேலையும் செய்யாமல் ஓப்பி அடிச்சுக்கிட்டு கிடக்க. எந்நேரமும் பொழுதன்னைக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு என்ன பழக்கம் இது? வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஐயையோ, சோழியை முடிச்சிட்டானே. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை போட்டு துடைக்கிறது, என் சட்டையெல்லாம் துவைச்சு போடுறது, இந்த வேலையை பூரா நீ தான் செய்யணும். இனிமே இந்த வீட்டில் வேலை செய்யாமல் இருந்த உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ. ஏங்க இப்படி இல்லாம சொன்னா? ஆமா மாலா, அந்த சுரேஷ் அவன் பொண்டாட்டி இப்படித்தான் ஏசிக்கிட்டு இருந்தான். ஓங்கி வாயிலே ஒரு குத்து விட வேண்டியதானே? பொண்டாட்டி இப்படி இல்லாம பேசுவான்? அதானே, பொண்டாட்டி அப்படியெல்லாம் பேசலாமா? சரி, நீங்க முழிச்சுக்கிட்டே நிக்காம இந்த காய்கறி எல்லாம் கொண்டு சாம்பாருக்குள்ள போடுங்க போங்க. வேற ஏதாவது செய்யணுமாம்மா? அப்படியே சோறு அடுப்புல வச்சிருக்கேன், உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன். சுரேஷ் சொன்னான்னு சொல்லி மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டேன். கடவுளே. ஏங்க என்ன அங்க சத்தம்? சாம்பாருக்கு கூட்டுக்கு என்ன வைக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஏம்மா, உங்களுக்கு கூட்டுக்கு என்ன வேணும்? நீ எல்லாம் ஒரு ஆளு. இன்னைக்கு லீவு நாள், எல்லாரும் வீட்டில் கிடக்கும். ஒரு வேற ஏதாட்டு குழம்பு வச்சா என்ன? சாம்பாரை போட்டு வச்சிருக்க. ஏங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
வெள்ளிக்கிழமையா? குட் ஃப்ரைடேன்னு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால கறி மீனுன்னு வைப்பேன்னு பார்த்தேன். நல்லா பார்த்திருப்போங்க. வெள்ளிக்கிழமை கொண்டு போட்டாலும் வேற எதுவும் வைக்க மாட்டேன். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு ஆட்டு கறி மீனுன்னு வையி. பாப்போம் பாப்போம். சம்பளத்துட்டு வந்துட்டா? வந்துட்டுமா. இன்னைக்கு 3ஆம் தேதி ஆயிட்டுல, சம்பளம் 1ஆம் தேதியே வந்துட்டு. 1ஆம் தேதியே வந்துட்டா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அது நான் உனக்கு தேவையான துட்டு எடுத்து கொண்டு வந்து தரலான்னு பார்த்தேன். நல்லா பார்த்திருப்போங்க. சீட்டுக்கு துட்டு கட்டணும், பேங்கில் வச்சு நகைக்கு துட்டு கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸுக்கு காசு எடுத்து வைக்கணும், வீட்டு செலவு பார்க்கணும். இவ்வளோ வேலை கிடக்கு, துட்டு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிரு. நான் வேணுக்குன்னே கொடுக்காம இல்லைம்மா, 2-3 நாளைக்கு லீவு தானே, மெதுவாக கொடுத்துக்கிடுவோமேன்னு பார்த்தேன். லீவுன்னு பார்த்தீரா? உங்களுக்கு மட்டும்தான் லீவு, எனக்கெல்லாம் லீவு கிடையாது. எனக்கு என்னைக்கு லீவ் விட்டீரு? 365 நாள் எனக்கு வேலை தான். சரி சரி, சாப்பிட்டுட்டு போய் ஏடிஎம்ல போய் துட்டு எடுத்துட்டு வந்து தாரேன். நீங்க போய் துட்டு எடுத்துட்டு வந்து வைங்க, நான் மரத்தடிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஆட்டும் ஆட்டும். அடடே சில்பா, தம்பி வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. லட்சுமி அக்கா, கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். அப்படியாம்மா? கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டீங்களா? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பத்திரிக்கையை வாங்கிக்கோங்கக்கா. இருந்த வாரேன். கொண்டாம்மா. இந்தாங்கக்கா. கல்யாணம் எந்த மண்டபத்தில் வச்சிருக்கீங்க? கல்யாணம் கிராண்டா பண்ணலக்கா, மண்டபம்லாம் பிடிக்கல, கோயிலில் வச்சு தான் வச்சிருக்கோம். நம்ம மதுவுக்கு கல்யாணம் முடிஞ்சதில்ல, அதே மாதிரி தான், அதே கோயில் தான், வேற எங்கேயும் வைக்கல. சாயந்தரம் ரிசப்ஷன் வச்சிருக்கு, அது கூட இவர் வைக்கணுங்காரு. அதனால தான் சரின்னு ஒரு மண்டபத்தை பிடிச்சி ரிசப்ஷன் வச்சிருக்கோம். நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும், ரிசப்ஷனுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துருதோண்டி. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டியா? இல்லக்கா, இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிட்டி, வாங்க வாங்க, 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஏக்கா இப்பதான் சாப்பிட்டு வந்தோம்க்கா. பிரின்சிபால் சார், நீங்க வந்து உட்காந்து எங்க வீட்டுல சாப்பிடணும், அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். லட்சுமி அக்கா, எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல, பாத்துக்கிடுங்க. நான் வேற மத்தியானத்துக்கு மேல ஆபீஸ்க்கு வேற போகணும். இன்னும் 2 வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. வச்சுட்டு நான் ஆபீஸுக்கு கிளம்பி போயிருவேன். இவர் வேலைக்கு போகணும். நாங்க இருக்கிற நேரத்துல தான் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடியட்டும், நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாரோம். அது நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் டி. கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வந்துருங்க. சரியா? வாரம் கூட வந்துருங்க, நானே உங்களுக்கு விருந்து வைக்க. சரிக்கா, நாங்க இப்ப கிளம்புதோம், நேரம் ஆயிட்டு. ஒரு வாய் சாப்பிடாம போறீங்களேம்மா? அதுக்கு என்னண்ணே, இது நம்ம வீடு தானே, எப்பனாலும் வந்து சாப்பிட்டுக்கிடலாம். நாங்க கிளம்புதோம். சரிம்மா, நல்லபடியா கல்யாணம் முடியணும், நாங்க எல்லாரும் வந்துருதோம். சரிக்கா, ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணனா அது எனக்கு போதும். வந்துருவோம், கண்டிப்பா வந்துருதோம்மா. வர வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம், வந்துருங்க. சரிம்மா, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிரு, நாங்க எல்லாரும் வந்துருதோம். சரி, போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாம்மா. ஏங்க என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, உங்கள் மூஞ்சே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்கீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிங்க? எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க. இந்த அலமேலை பற்றி தாம்மா. அவளை பற்றி ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தரா வந்து என்கிட்ட எதாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எரிச்சலாக இருக்கு. என்ன சொல்லுதாங்க? இவ நம்ம ஊர் பொம்பளைகள்கிட்ட பூரம் போய் வம்பிழுத்துக்கிட்டே அலைதாளாம். அவளுக்கு சும்மா போனாலும் இவ போய் வம்பிழுக்கா. எனக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. இவட்ட கேட்டா நான் இல்லவே இல்லை, அப்படிலாம் செய்யவே இல்லைங்கா. ஊர்க்காரிக பூரா என்னைய வந்து ஏசுதாளுக. எவ வந்து ஏசுனா? அலமேலுவும் நெட்டச்சி மாமியார் ஃப்ரெண்ட்ஸாமில்ல. ஆமாம், என்கிட்ட சொல்லியிருக்காளே. ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தினம் அவங்க வீட்டுக்கு போயிருதாலாம். போய் உட்காந்துக்கிட்டு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காளாம். அது போக நம்ம வீட்டில் இருந்து தோசை வடை அதுக்கு இதுன்னு தினமும் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலாம்ல அவங்களுக்கு. கொடுத்து அவங்க ஆஸ்பத்திரியில் போய் கிடந்திருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் போய். அதனால நெட்டச்சி அன்னைக்கு ஃபோனை போட்டு என்னை ஏசுன்னு ஏசி விட்டுட்டா. இவன் நம்ம வீட்டில இருந்து தோசை சுட்டு கொண்டு கொடுத்தாளாக்கும். மசால் தோசை சுட்டு கொடுத்தாலாம். மசால் தோசையெல்லாம் இது வரைக்கும் நான் கண்ணில் பார்த்ததே இல்லையே. அந்த லட்சணத்தில் வீட்டில் இருக்க.
வீட்டில இருந்து ஒரு தோசையை சுட்டு ஒருத்தி கொண்டுட்டு போயிருக்கா. அது கூட தெரியாம நீ வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் ரூமில் படுத்து கிடந்திருப்பேன். நீ சாப்பிட்டுட்டு படுத்து கிடம்மா. அவ வீட்டை கொள்ளையடிச்சு கொண்டு எங்கேயாவது கொண்டு கொடுத்துட்டு வரட்டும். நீங்கள் தான் ஊருக்கே வாரி வழங்குற ஆளாச்சே, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சி கொண்டு போய் கொடுத்துருப்பா. அது எப்படி? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு போட்டோன்னு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்கேருந்து கொண்டு அடுத்த வீட்டில் கொண்டு கொடுத்தா நான் சொல்ல தான் செய்வேன். பிறகு கடைசியில் என்னாச்சு? நெட்டச்சி அவங்க மாமியாரை 2 நாளாக ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சு கொண்டு வந்து இப்போ தான் வீட்டில் போட்டிருக்கா. இவ மறுபடியும் பார்க்க போகிறாளாம். ஆனால் போகிறவ சாப்பாடுக்கு பாடு ஒன்றும் கொண்டு போல அவள் வேண்டான்ட்டாகலாம். அதனால இவ சும்மா போய் பார்த்துட்டு வாரா. ஆனால் தினமும் வீட்டுக்கு போகிறா. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விடுதான்னு நெட்டச்சி சொல்லுதா. நான் இப்போ என்ன செய்ய? ஏற்கனவே அவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது, இவ வேற கூட சேர்ந்து சண்டை இழுத்து விடுதல்லாக்கும். ஆமா ராணி, எனக்கு அதுதான் ஒன்றுமே ஓட மடக்கி யோசனையாக இருக்கு. என்ன செய்ய? இவளை வேலைக்கு வச்சிருக்கவா, வேலையை விட்டு தூக்கிறவா? என்ன முடிவெடுக்க? நான் அழகா சமையல் பண்ணி போடுதேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா? சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. ஏன் என் சாப்பாட்டுக்கு என்ன ஓட்ட? நீ செய்யற பாவக்காய் சாம்பாரையும் வேப்பங்கொட்டை புளிக்குழம்பையும் என்னைக்காவது நீ சாப்பிட்டு பார்த்துருக்கியா? ஏங்க அதெல்லாம் மருந்து குழம்பு, உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். நான் என்ன நோயாளியம்மா தினம் மருந்து குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு? அப்போ மருந்து குழம்பு உங்களுக்கு வேண்டாமா? என்னைய போட்டு சாவடிக்காதம்மா. மட்டன் குழம்பு மீன் குழம்பெல்லாம் நீ வச்சின்னா தெரு வரைக்கும் மணக்கும். அவளை நல்லா குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தவா திடீர்னு வேப்பங்கொட்டை புளிக்குழம்பு அது இதுன்னு போட்டு என்னத்தையாவது வச்சு என்னைய சாவடிச்சுக்கிட்டு இருக்காத. மனுஷனுக்கு ஒழுங்கா குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வேலைக்கு ஆள் போட வேண்டிய அவசியம் இருக்கா? எங்க ஒரு ஆள் இருக்கட்டுங்க, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லைன்னா வீட்டில் வேலையாக கிடக்கும். இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன் பார்த்தீங்களா. ஆள் அதுக்கு தான் போட்டேன். சரி சாப்பாடும் நல்லா சாப்பிட்டுக்கிடலாமே, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டுதாங்களேன்னு போட்டேன். இவங்க என்னடான்னா ஊர் பூரா சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? சரி நான் என்ன ஏதுன்னு கேட்கேன். சத்தம் போட்டு வையிராணி. நான்லாம் சத்தம் போட்டேன்னா வேலையை விட்டு போன்னு ஏதாவது கோவத்தில் சொல்லிடுவேன். அதனால நான் சொல்லலை, நீயே சொல்லு சரியா? ஆட்டுங்க, நான் சொல்லுதேன், சண்டை போடாத, யார் வீட்டுக்கும் போய் சண்டை இழுத்து விடாதேன்னு நான் பொறுமையாக சொல்லுதேன். சரி கேட்டான்னா பாரு, இல்லைன்னா வேலையை விட்டு தான் தூக்கணும், வேற வழி இல்லை. அதெல்லாம் கேட்பா. சரி நீயே பார்த்துக்கோ. பிரியா என்ன செய்கிறா? தூங்கிட்டாங்க. டாக்டர் நல்ல மாத்திரை நிறைய கொடுக்காருல்ல வசமா, அவளத்தையும் தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கா. நல்ல வாக்கிங் போ சொல்லு. வெளியே போய் போறானான்னு கேளு. போனான்னா கூட்டிகிட்டு போ. இல்லைன்னா மொட்டை மாடியிலையாவது வாக்கிங் போ சொல்லு. நல்லா நடக்கணும், அப்போதான் குழந்தை நல்ல சுகப்பிரசவமாக பிறக்கும். ஆ சரிங்க, சொல்லுதேன். அவளுக்கு சாப்பிட எதுவும் வேணா கேளு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க என்ன? ஆ சரி சரி, இதை நீங்களே நேரடியாக போய் கேட்க வேண்டியதானே. அவளை கண்ணிலே பார்க்க முடியல, பார்த்தா தானே கேட்க. சரிங்க, நானே கேட்கேன். எங்கே எந்திரிச்சிட்டிங்க? கொஞ்சம் வேலை இருக்குமா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுதேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. நாளை மேலுவே என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்கேன். ஆ சரி சரி. மாங்காய் வெட்டிட்டேன், எல்லாரும் மாங்காய் எடுத்துக்கோங்க. லட்சுமி அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏம்மா எனக்கெல்லாம் வேண்டாம் தாயே, பல்லெல்லாம் கூசும், நம்மளுக்கெல்லாம் ஊறுகாய் போட்டாதான் சாப்பிட முடியும். இந்த வெறும் மாங்காயெல்லாம் திங்க மாட்டேன். எனக்கு பல்லெல்லாம் கூசாதுமா, நான் எத்தனை மாங்காய்னாலும் திம்பேன். எனக்கு ஒன்று தா. உப்பு மிளகாயும் வச்சு தின்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு ஒன்று தாங்கம்மா. லட்சுமி அக்கா நல்லா இருக்குன்னு ஒன்று தின்னு பாருங்களேன். சரி வா, ஆசையேன் கெடுப்பானே, கொண்டா திம்பும். இந்த மரத்தடி நல்ல குழு குழுன்னு இருக்குன்னே. இப்படியாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே. பிறகு உங்கள் வீட்டுக்கு சோறு திங்கவா வர முடியும்? ஏன்டி என் வீட்டுக்கு சோறு திங்க வரமாட்டியா? அப்படியே சோறு போட்டுட்டாலும் போடுதேன் டீ போடுதேன். ஒரு நாளைக்கு பாரு, உனக்கு நல்ல சோறு பொங்கி போடுதேன். வெறும் வெள்ளைச்சோறை போட்டு தின்னும்பீங்க. குழம்பு கிளம்பு வைப்பீங்களா? வச்சு தாரேன். என்ன குழம்பு வைப்பீங்க? ரச குழம்பு வச்சு தாரேன். அதுக்கு பதிலாக விஷ குழம்பு வச்சு என்னைய கொன்றுங்க.
ஏன்டி இப்படி பேசுதே? ரசக்குழம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? ஊரில் எவ்வளவு ரச குழம்புன்னு சொல்லுவாளா? ஊர் உலகமே ரசம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, இவங்க ரச குழம்புங்காக. அதான் பெரிய குழம்புன்னு நினைக்கியோ ராதா? அப்படி இல்லக்கா, ஒரு புளியை கரைச்சி மிளகு சீரகத்தை தட்டி போட்டா ரசம் வச்சு முடிச்சிடலாம்ல. வேலை ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கு. அதான் எனக்கு அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். நீ வச்சீன்னா அந்த குழம்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீட்டுக்கு போனீன்னா அந்த குழம்பு திம்பியா? சரி, ரசத்தை மனுஷன் திம்பானா? நம்மளுக்கெல்லாம் கறி குழம்பு தான் பிடிக்கும். ஆளை பரவாயில்ல, இவங்களுக்கு மட்டும் கறி குழம்பு பிடிக்குமா, எனக்கு மட்டும் ரச குழம்பு கொடுப்பாங்களாம். என்னது இது? எல்லாமே ஒரே மங்களா தெரியுது. மங்களா தெரியுதா? ஆமாக்கா, என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளா போன்ல இருக்கிற எல்லாமே மங்களா தெரியுது. நீ ஒரேடியா போனுக்குள்ளேயே போய் போனை பார்த்து பார்த்து கண்ணு போச்சு. அவ்வளவுதானா? நான் கூட போனு தான் எதுவும் ரிப்பேரா போயிட்டு போலன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அடி பாவி, கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு போன் ரிப்பேர் ஆகக்கூடாதோ? போன் விலை 10,000 ரூபாக்கா. ரிப்பேர் ஆயிட்டுன்னு வாங்க முடியுமா? கண்ணுக்கு விலையே கிடையாதுடி லூசு. கண்ணை பார்த்துக்கோ முதல்ல. ஃபோனை பார்க்கேன்னு கண்ணை விட்டுறாத. பிற கண்ணு தெரியாமல் குருட்டு கோழி மாதிரி அலையணும். அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுமா, சரியாயிரும். கண்ணுக்கு நல்லதுன்னு நான் தினம் கீரை திங்க. கீரை தின்னா கண்ணு நல்லா தெரியும், கண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் இப்போமே கண்ணு மங்களா தெரியுதுங்க. கீரை தின்னா மட்டும் சரியாயிருமோ? இந்த காலத்தில் எந்த பொருள் உனக்கு நல்ல பொருளாக கிடைக்கி? கீரையிலையும் பூரா கெமிக்கலை போட்டு தான் கலந்து அடித்து கொண்டு வரானுங்க. அதை தின்ன எங்கே சத்து கிடைக்கி? உன் வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரையை திங்கணும், நீ கடையில் வாங்கி வாங்கி கீரையை திங்க. அவன் என்னத்தை போட்டு கொடுக்கானோ யாருக்கு தெரியும்? ஏன் அந்த ஃபோனை பார்க்கறது நிறுத்தின என்ன? கொஞ்ச நாளைக்கு ஃபோனை பார்க்காம இரு. ஐயோ, சாப்பிடாம கூட இருந்துருவேன். இந்த ஃபோனை கையில் எடுக்காம இருக்க முடியாதுக்கா. ஆளுகளோட பேசும்போதாட்டு ஃபோனை தூர வச்சுட்டு உட்காந்துருக்கலாம்ல. எந்நேரமும் 24 மணி நேரமும் ஃபோனு. நான் எந்நேரமும் எங்கே ஃபோன் எடுக்கேன் ஒத்த ரோசா? வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கேன், எங்கள் வீட்டுக்காருக்கு கடை வேலையும் சேர்த்து பார்க்கேன். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற நேரத்தில் தான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நேரம் போலன்னா கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போச்சு வீடியோ பார்ப்பேன். மற்றபடி நான் ஒன்றும் ஃபோனே எடுக்க மாட்டேன்ப்பா. நான் ஏதாட்டு பொருள் வாங்கணும்னு நினச்சேன்னா மட்டும்தான் ஃபோன் எடுத்து கையில் பார்ப்பேன். மற்ற நேரத்துக்கு ஃபோனை தொடைய மாட்டேன். டிவியில் எல்லாம் வருது, அப்புறம் எதுக்கு நம்ம போட்டு ஃபோன் எடுத்து நோண்டிட்டு கிடக்கணும்? டிவியும் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, ஃபோனும் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு தான் கெடுதி. நம்ம ரொம்ப நேரம் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்ணுக்கு தான் பாதிப்பு. அதுவும் சரிதான்க்கா. கடவுள் கொடுக்குற பொருள் தான் ஒரிஜினல் பொருள். அவர் நம்மளுக்கு நல்ல கண்ணை கொடுக்காரு. அந்த கண்ணை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துடணும். நம்ம இடையில போய் கண்ணாடி போடுறதும் லென்ஸ் வைக்கும் அது இதுன்னு ஏதாட்டு ஒன்று செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது டூப்ளிகேட் கண்ணு மாதிரி தான். என்ன இருந்தாலும் கடவுள் கொடுத்த ஒரிஜினல் கண்ணு மாதிரி வராதுல்ல. நம்ம அதனால கொடுக்கும்போதே நல்லா பத்திரமா பார்த்துக்கிடணும். இந்த நம்ம என்ன பேசுதோ ஏது பேசுதோன்னு கூட தெரியாமல் பின்னால் ஒன்று உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கு பாரு. நெட்டச்சி, நீ கூப்பிட்டது கூட அவளுக்கு கேட்கல, ஃபோனுக்குள்ளேயே போயிட்டா. எட்டி காலு கடியில் பூரா அவளுக்கு தான் கேட்கவே இல்லையே. அடியே, கூப்பிடுறது கேட்க இல்லையா? என்னக்கா, எதுவும் கேட்டிங்களா? ஏமா, அந்த செல்வி கூட பரவாயில்ல போலையே. என்னக்கா, என்னாச்சு? மாங்காய் தாங்கக்கா, காலி ஆயிட்டா? ஒரு மனுஷி இப்படியாம்மா ஃபோனை பாப்பா? இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க்கா, செம காமெடியாக இருக்கு. ஃபோனை பார்த்து பார்த்து செல்விக்கு கண்ணு போயிட்டு கண்ணு பூரா மங்களா தெரியுதான். இன்ஸ்டால நிறைய டாக்டர்லாம் இருப்பாங்கக்கா, இருங்க பார்த்து சொல்லுதே, போய் கூட்டிட்டு போய் காட்டுவோம். ஏட்டி, அந்த ஃபோனை தூக்கி தூர போடு. உனக்கும் அடுத்து கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதையும் அதிலே பார்க்கங்க. நம்ம கண்ணுலாம் ஸ்ட்ராங்குக்கா, அதெல்லாம் போவாது. ஏற்கனவே கண்ணு சரியில்லைன்னு தானே உங்கள் அப்பா கண்ணாடி மாட்டி விட்டுருக்காரு. இருக்கிற கண்ணையும் இப்போ போக வைக்க போறியா? ஏம்மா, ஒரு ரீல்ஸ் பார்க்க விட மாட்டேங்கிங்களே. ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க போறீங்கன்னு எதுக்கிட்டு இங்கே வரீங்க? வீட்டிலே உட்காந்து பார்க்க வேண்டியதானே? இங்கே வந்து ஆளு மேரமா உட்காந்து கதை பேசலான்னு வந்தா நீ ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அந்த செல்வி ஒரு பக்கம் ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு இங்கே வரணும்? கோவப்படாதீங்க லட்சுமியக்கா, சாரி. இனிமே நான் வரும்போது ஃபோன் எடுத்துட்டு வரமாட்டேன், உள்ள வச்சுட்டேன். எல்லாரும் மரத்தடிக்கு எதுக்கு வரீங்க? வந்து உட்காந்து ஃபோனை நோண்டவா? ஒரு நேரம் போக மாட்டேங்கின்னு எடுத்து பார்த்தேன், அது ஒரு குத்தமா? நேரம் எப்படி போகாம இருக்கும்? எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் எப்படி போகாம இருக்கும்? ஆமாட்டி, ஆளுக்கு மூஞ்ச பார்த்து பேசுங்க, அப்பந்தான் சந்தோஷமா இருக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். அடுத்த ஜென்மத்தில் யார் யார் எங்கே போய் பிறக்க போகிறோமோ தெரியல. இருக்கும்போது ஒன்றா இருந்துக்கிடுவோமே. சந்தோஷமா மூஞ்ச பார்த்து பேசி சிரிச்சு வச்சு இருங்க. அங்கே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. அடியே, ஃபோனை வைக்க போறியா இல்லைன்னா ஃபோனை தூக்கி கிணத்துக்குள்ள போடட்டா?
ஏல சூர்யா, என்ன சட்டையை ஊத்து போட்டுட்டு வெறும் உடம்போட உட்காந்துக்கிட்டு இருக்க? அடிக்கிற வெயிலுக்கு இப்படி உட்காந்தாதான் நல்லா இருக்கு. மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்கார விடுமா. பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் இப்படியே வந்து உட்காருவே? ஏம்மா அவ ஏன் பொண்டாட்டி தானம்மா. பொண்டாட்டியா இருந்தாலும் நீ ஒழுக்கமாக தான் உட்காரணும். ஏன் உனக்கு வெக்கையா இருந்துச்சுன்னா ஒரு ஏசியை போட்டு உட்கார வேண்டியதானே? வீட்டில் ஏசி கிடக்குல்ல. ஏசிலாம் வேண்டாம்மா, ஏசியை போட்டால் சளி பிடிக்கும். இப்படித்தான் சொல்கிறான் ஆண்டி. வீட்டில் ஏசியை போட விட மாட்டேக்கான். அதான் ராத்திரி போடுதோம்ல, காணாதா? பகல்லையும் ஏசி ஓடணுமா? ஆண்டி, பல்லு வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, சரியாயிட்டா இல்லையா? எம்மா தாயே, நான் உன்கிட்ட ஒன்றும் சொல்லலம்மா. சிமெண்ட் வலியை தூக்கிட்டு வந்துடாத. என்ன ஆண்டி நீங்கள் சுத்த விவரமில்லாத ஆளாக இருக்கீங்க. கொஞ்சோண்டு சிமெண்ட்டை போட்டு ஓட்டை அடைச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும்ல. அப்புறம் வலியே வந்திருக்காது. பார்ல உன் பொண்டாட்டியே சிமெண்ட்டை கொண்டு என் பல்லு ஓட்டையை அடைக்க வாரா. ஐயோ செம காமெடியா இருக்கே. நீ சிரில, நல்ல சிரி. உக்க சிரிச்சா வெக்கம் இல்லைன்னு நீ சிரிச்சிட்டு கடை. ஆண்டி சொல்லுங்க, பல்லு வலி சரியாயிட்டா இல்லையா? 2 கிராம்பை இடிச்சு இந்த பல்லு வலிக்கிற இடத்துல போட்டேம்மா. கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, அதை நான் இருக்கமில்ல. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிடுதேன். நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன வேலையை பார்க்க போற? வீட்டில் இருக்கிறது சமைக்கிற வேலை மட்டும்தானே, அதை நானே பார்த்துக்கிடுதேன். எனக்கு இன்னைக்கு லீவு. மீன்கார அணைச்சிட்ட மீன் கொண்டு வர சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு வீட்டில் தான் கிடப்பேன். எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துருங்க. கேட்டு சாட்டி, உன் புருஷனுக்கு மீன் குழம்பு வேணுமா? அவ்வளோதானே ஆண்டி, முடிச்சு விட்டுறலாம். உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க? ஆனானப்பட்ட மேகியவே கிண்டி திங்கிற ஆளுக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு திங்க தெரியாதா? மேகி கிண்டுறது மீன் குழம்பு வைக்கிறது உனக்கு ஒன்றா? சரி, இப்போ என்ன, மீன் குழம்பு தானே, அடித்து தூக்கிடுவோம். யாரை அடித்து தூக்க போகிறான்னு தெரியலையே. சரி, மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லு பார்ப்போம். முதல்ல மீனை நல்லா கழுவிட்டு சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சரி, பிறகு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு கேரட்டை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு கம கமன்னு மீன் குழம்பு தயாராயிரும்.